மக்களே, ஸோ எனக்கு அப்படியே தலையெல்லாம் சுற்றி போட்டு மக்களே அப்படின்னு நான் சொல்ல நினைச்சிங்கன்னா இல்லை. ஏன்னா சீமான் அண்ணா அவர்கள் எல்லாமே வடை தான் சொல்கிறாங்க அப்படி என்பது அவருடைய பேச்சில், அதாவது அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்கள் அவருடைய பேச்சை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு கிளியராக இருக்கும். ஆரம்பத்தில இருந்து நான் அவரை பார்த்ததுல இருந்து இப்போ வரைக்குமே அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்கள் ஒரு விடயம் பண்ணாங்கன்னா அது 100% கரெக்டாக இருக்கும், சரியா? ஆனால் சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் அது எனக்கு அவர்கிட்ட அந்த ஒரு நல்லது ஒரு வைப்ஸை வந்து நான் ஃபீல் பண்ணல. ஸோ அப்போ எனக்கு அவர் சீமான் அவர்கள் மீது இருந்த டவுட் பெருகிட்டே போச்சு. ஒரு டைம்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் இவன் பித்தலாட்டக்காரன் அப்படின்னு, சரியா? அது இப்போ கன்ஃபார்ம்டா இருக்குது. ஆனால் இவ்வளவு தூரம் பித்தலாட்டக்காரனா இருப்பான், அதாவது எப்படி சொல்லணும் உங்களுக்குன்னா, நான் தான் இந்த படத்தோட ஹீரோ, என்னோட சம்பளம் 50 கோடி, எனக்கு ராஜ மரியாதை, விருந்தென்ன இது என்ன அப்படின்னு. ஆனால் உண்மையா நான் யாருன்னா அங்கே டச்சப் போயா இருப்பேன், சரியா? இந்த இதெல்லாம் நிறைய விருந்தெல்லாம் இல்லை. அந்த விருந்து நான் தான் போய் வாங்கணும். ஒரு பார்சல் வாங்கி போட்டு ஓரமா இருந்து டீ குடிச்சு போட்டு அப்படின்னு அவங்களுக்கு சொல்லி போட்டிருப்பேன். ஆனால் வெளியில வந்து நம்ம வந்து அந்த படத்தோட ஹீரோன்னுவோம். இப்போ புரியுதா உங்களுக்கு சீமான் என்னத்தை பண்ணியிருக்காருன்னு? இந்த விடயத்தை ஃபுல் டீட்டெயிலா அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்கள் இந்த விடயத்துல சம்பந்தப்பட்ட சில பேர் பேசின காணொலிகளை ஆதாரத்தோட வெளியிட்டு இருக்காங்க. இந்த சீமானோட இருக்க தொம்பிகள் எல்லாம் எப்படிப்பட்ட கேடுகட்ட பொய்யர்கள், காசுக்காக எப்படியான பொய்யை சொல்லக்கூடியவர்கள், மக்களை ஏமாத்துற பித்தலாட்டக்காரர்கள் அப்படி என்பதை அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்கள் இப்போ வந்து ஒரு 1 hour வீடியோ போட்டிருக்காங்க, சரியா? அப்ப அந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாருங்க. சீமான் பித்தலாட்டக்காரர் என்றத தமிழ்நாட்டில் இருக்கிற 99% மக்களுக்கு தெரியும், சரியா? அது பிரச்சனை இல்லை. ஆனா சீமான அண்ணா அண்ணா அப்படின்னு அந்த ஒரு கூட்டம் தெரியுது இல்ல, சீமானை பத்தி உண்மையா சொன்னா வந்து குறைக்குது இல்ல. அப்ப அந்த கூட்டம் ஃபர்ஸ்ட் நீ வாயில இருந்து வார்த்தையை விட முதல், கமெண்ட்ல நீ திட்ட முதல், அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்கள் போட்ட அந்த 1 hour வீடியோ நீ ஃபுல்லா பாரு, சரியா? பார்க்க ஒவ்வொரு நிமிஷமும் ஜோசி திங்க் பண்ணதுக்கு அப்புறம் நீ முடிவெடு, நீ எவ்வளவு தூரம் ஏமாத்தப்பட்டிருக்கீங்க அப்படி என்பதான் நீ வந்து ஜோசி. நாயா பேயா குளிர்ல மலையில கஷ்டப்பட்டு 5 வேலை செய்த காசை நீ எப்படிப்பட்ட பித்தலாட்டக்காரனுக்கு அனுப்பி கொண்டிருக்கிற? உன்னோட பிள்ளைகளை கவனிக்காம, பிள்ளைகளை விடு, பிள்ளைகளை கவனிச்சிருப்ப ஐ ஹோப், சரியா? ஆனா உன் கூட பிறந்திருக்குமில்ல அக்கா அண்ணா தம்பி அப்படின்னு அவங்களோட பிள்ளைகள்ன்றது அவங்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும். ஆனா அவங்களுக்கு நீ கொடுக்காம இப்படிப்பட்ட ஒரு பித்தலாட்டக்காரனுக்கு நீ கொடுத்திருக்கியடான்னு உன்னை பார்த்து நீயே கண்ணாடியில பார்த்து கேட்கிற மாதிரி உனக்கு ஒரு சூழ்நிலை வரணும். ஃபர்ஸ்ட் நீ போய் பாரு எவ்வளவு தூரம் உங்களை இந்த சீமான் என்ற ஒரு நபர் வெறும் காசுக்காக, ஏன்னா மனுஷனோட அன்பு, மனிதனோட உயிர் இதோட கம்பேர் பண்ணிக்க காசுன்றது வெறும் தூசு, சரியா? ஆனா அந்த காசுக்காக இந்த சீமான் என்ற ஒரு ஆளு எவ்வளவு பெரிய விடயத்தை வச்சு, எவ்வளவு பேரோட உணர்வுகள், கவலைகள், ஏக்கங்கள் அதை வச்சு 17 வருஷம் ஏமாத்திருக்கார் அப்படி என்பதை உணருங்களடா. நீங்க உணர்வதற்கான வீடியோ அந்த 1 hour வீடியோவை நீ உட்கார்ந்து பாரு, கண்டிப்பா உன்னோட டைம் வீணா போகாது. 17 வருஷம் ஒரு பொய்யனை நம்பி நீ ஏமாந்தால, அதுக்கு நீ இந்த 1 hour வீடியோ அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்கள் போட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா ஒன்றுமே மீது குறைஞ்சு போகாது. தயவு செய்து பாரு. பார்க்கக்குள்ள புத்தி இல்லாதவனுக்கு புத்தி வர்ற மாதிரியான விடயங்களை அந்த வீடியோல வர தமிழ்ல பேசின காணொலியும் உங்களுக்கு புரிய வைக்கும், சரியா? இப்படி ஒருத்தன் ஏமாந்து போட்டிருக்கீங்களடா. அது மட்டும் இல்லாம வந்து குறைக்கிறது, ஒருத்தன் உண்மையா சொல்றான், சீமானை பத்தி உண்மையா சொல்றான்னா குறைக்கிறது வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களை இந்த பித்தலாட்டக்காரனை தூக்கி குப்பையில போட்டுட்டு முட்டை எடு அங்கே போ துரத்தி வச்சிருக்காங்க. கூட இருந்த மக்களுக்கே புரிஞ்சிருக்கு எப்படி ஏமாத்துறாருன்னு. உங்களுக்கு என்னடா தெரியும்? பிச்சைக்காரங்க சில பேர் வந்து நொண்டி இல்லாம நொண்டி அம்மா அப்படி இப்படின்னு வாங்கல்ல, அதை விட கேவலமா தான் இந்த சீமான் என்றவர் பண்ணி கொண்டு வந்திருக்காரு. அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்கள் போட்ட காணொலிகளை பாருங்கள், ஜோசிங்க, அதுக்கப்புறம் பல பேருக்கு அதை ஷேர் பண்ணுங்க. இது நீங்க பண்ற மிகப்பெரிய புண்ணியமா இருக்கும் இந்த வாழ்க்கையில, சரிங்களா? அகைன் அண்ட் அகைன் அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்கள் சொன்ன ஒரு விடயம் 100% கரெக்ட். பிச்சைக்காரன் அவனோட புண்ணை ஆற விட மாட்டான்.
அந்த புண்ணு எவ்வளவு பெருசாகுதோ அந்த அளவுக்கு அவனுக்கு வருமானம் வரும். இந்த பிச்சைக்காரனை விட கேவலமா தான் சீமான் பண்ணி கொண்டிருக்காரு. சீமானோட மூஞ்சியை பார்த்து கேட்க நான் ரெடி. அந்த ஆள் இங்க வரப்போகுது. ஆல்ரெடி அந்த ஆளோட முகத்திரை அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்கள் தமிழ்நாட்டில் காலடி எடுத்து வச்சவனே சீமானோட முகத்திரை கிழிஞ்சிட்டு. அதுதான் அந்த ஆள் அந்த நிகழ்வுல என்னத்தை பேசணுமோ அதை பேசாம சிஎம் விஜய் அவர்களையும் அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்கள் மீதும் அவ்வளவு தூரம் குறைச்சாரு. ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிட்டு பாதி கிழிஞ்சிட்டு மீதியையும் கிழிச்சிருவாங்கன்னு போட்டு அந்த இதுல அதனால தன் தம்பிகளை வச்சு பொய் ஆதாரங்களை எல்லாம் வெளியிட்டது. இன்னைக்கு உண்மை முடிச்சு விட்டது சீமானு. பயங்கரமா கோபம் வருது இப்படி ஒரு பித்தலாட்டக்காரனை பார்க்கக்குள்ள. இது ஒரு விடயம் அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்கள் சொன்னது. இன்னொரு விடயம் என்ன தெரியுமா, சீமான் அவர்களுடைய கூட்டத்துக்கு அந்த 7,000 ரூபாய் 5,000 ரூபாய் கொடுத்து ஒரு 1000 பேர் வருவானுங்கல்ல, அதே மாதிரி இப்ப ரீசெண்டா அதாவது எந்த அண்ணனை பார்த்து இவர் இப்படி சொல்லிவிட்டார், இவர் ஒளிகன்னு ஒரு அந்த கூட்டம் வீடியோ எடுத்து போடுது இல்ல, அடுத்தவங்களை பார்த்து ரீல்ஸ் பண்றாங்க, ரீல்ஸ் மட்டும் தான் போடுறாங்கன்னு சொல்றாங்கல்ல. முக்கியமா அந்த ரீல்ஸ் பண்றத இந்த கேடு கேட்ட கூட்டம் தான். காசை கொடுத்து போட்டு நீ இப்படி பண்ணு, இந்த போட்டோவை போட்டுட்டு மாலையை போட்டுட்டு இப்படி செருப்பால் அடி, ரெடியா, ஓகே, இந்த எவ்வளவு காசு வேணும், 5,000 ரூபா, 5,500 ரூபா, சரி படி வை. அந்த காசு கூட புலம்பெயர்ந்த உறவு கொடுக்குற காசு தான். ஏழைகளுக்கு கொடுக்குற காசை இப்படி ஒரு செட் பண்ணி போட்டு நரேட்டிவ் கிரியேட் பண்ணி போட்டு பண்ணி கொண்டிருக்கு. நான் ஆரம்பத்திலே நான் சொல்லிட்டேன், சீமான் அவர்களும் சரி அவர் கூட இருக்கிற இதுக்கும் சரி அவங்களுக்கு ஆட்சியை பிடிக்கணும், மக்களுக்கு ஏதாவது பண்ணணும் என்றது இல்ல. அவங்க இந்த விடயம் நடத்துறது வெளிநாட்டு உறவுகள், அப்புறம் இந்த கார்ப்பரேட் கம்பெனிகள், வேற சில பணக்காரர்கள் இவங்களை வச்சு கரண்டு கறத்து சொத்தை சேர்த்து செட்டில் ஆகுறது தான் இவங்களோட இது. சரிங்களா? அப்ப அதுக்குத்தான் இந்த சீமான் என்றவர் பல விடயங்களை ஹேண்டில் பண்றாரு. ஒண்ணு தமிழ் மக்கள், யாழ்ப்பாண மக்கள், புலம்பெயர்ந்த உறவுகள் அவர்களை ஏமாத்துற விடயம். அதுக்கு சில படங்கள், சில பெயர்கள், அதை வச்சு 17 வருஷம் ஏமாத்தி கொண்டு வந்திருக்கான். அடுத்தது கார்ப்பரேட் எதிர்க்கிறேன் அப்படின்ற மாதிரி நாடகம். ஆனா கார்ப்பரேட்டோட முதல் கைகூலியே இவர் தான் சீமான். இன்னும் நிறைய இருக்கு வரும். அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்கள் போட்ட வீடியோ பாருங்க, இதை விட கோபம் உங்களுக்கு வரும். உங்களுக்கு இந்த மனசாட்சி இருந்தா இந்த பொலம்புக்கு பிச்சை எடுக்கிறான்டா. டேய் மானம் கெட்டதுங்களா, டேய் சாட்ட நீ சோறு தின்ற ஆள் இல்லடா, சரியா? இப்படி ஏற்பட்ட ஒரு ஆளுக்கு விடு, மனுஷங்கிட்ட பேசலாம், உங்களை மாதிரியான ஆட்கள்கிட்ட பேசுறதே வேஸ்ட் ஆஃப் டைம். பட் உங்களால ஏமாத்தப்படுற 100 பேர் இருந்தாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 20 பேருக்காவது நீ புரியும் இல்ல. அதனால தொடர்ந்து பேசணும், சரிங்களா? சீமான் போன்றவர்கள் பண்ற விடயங்கள் நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு. அதனாலதான் மக்கள் முட்டையை கொடுத்து மண்டையில கொட்டி போட்டு போய் உட்காருன்னு வச்சிருக்காங்க. நன்றி.